guys. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு மட்டனும் அது சேப்பங்கிழங்கோட கிரேவி செய்கிறோம். இது பெரிய சேப்பங்கிழங்கு தான் செய்வீங்க. இப்போ வந்து மட்டன் போட்டு செய்கிறோம். இந்த டேஸ்ட்டு தனியாகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. கறியை போட்டுக்கோங்க. மட்டன் 1/4 கிலோ மட்டன் அது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடிடுங்க. மூடிட்டு 3 விசிலுக்கு வேக வச்சுடுங்க. கறியை வேக வச்சுட்டு அது சேப்பங்கள் வந்து பச்சை சேப்பங்களுக்கு தான், வேக வைக்கக்கூடாது. அதில் உரித்து அது நடுவில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. கோடு போட்டு வச்சுட்டு அது ஏன் கோடு போடுறோன்னா காய் வந்து உடையாமல் இருக்கும், அதனால் நிற்கும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துட்டு கறி எடுத்துடலாம். அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். கறி வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. அதே குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவை உள்ள எண்ணெய் போட்டுக்கோங்க. வெங்காயம் எடுத்து போட்டுருங்க. அதில் நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு சேப்பங்கிழங்கும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு சால்ட்டு போடுங்க. 1 ஸ்பூன். கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க. 3 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அது. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வேக வச்சுருந்தோம்னா அந்த கறி போட்டுடலாம். இந்த சூப்போடு போட்டால் தான் டேஸ்ட்டு, எடுக்கக்கூடாது. நல்லா போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கலந்துடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வந்து இது கைமாலையும் போடலாம், இறால போடலாம். அது வந்து சேப்பங்களோடு சேர்த்து நம்ம வச்சிடலாம். இது கறி இருக்கிறதால சேப்பங்கிழங்கு கலந்து போட்டோன்னா கறி வேகாது. அதனால முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு போடணும். 3 விசிலில் வெந்துருச்சு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காயே சாப்பிட மாட்டாங்களே. இதுமாரி எல்லாம் போட்டு கறி இறாலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா காய் சாப்பிடுவாங்க விரும்பி. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே guys, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.